அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ் குரூப் 2 எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் 21 வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி சரியான விடை பண்பு தொகை. கொஸ்டின் 22 திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி சரியான விடை நல்லாதனார். கொஸ்டின் 23 சிறுங்கி பேரம் நகரின் வாழும் தலைவன் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை குகன். கொஸ்டின் 24 அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ஆன்சர் ராமன். ஆப்ஷன் பி சரியான விடை. கொஸ்டின் 25 நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? ஆன்சர் வினை உவமை. கொஸ்டின் 26 பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை அதற்கு பார்த்தீங்கன்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் சி. கொஸ்டின் 27 அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறி. ஆன்சர் பிறவினை. வருவித்தான் பிறவினை. ஆப்ஷன் பி. கொஸ்டின் 28 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. ரினைசான்ஸ் அதற்கு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி. ஆப்ஷன் சி. கொஸ்டின் 29 பிழையான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பிழையானது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். ஆப்ஷன் ஏ. ஆயிரங்காலத்து பயிர் நீண்டகால இருப்பு காணல் நீர் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிழையானது. கொஸ்டின் 30 சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி சரியான விடை. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. இந்த 10 கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.